ஒரு மனிதன் இந்திய கிரிக்கெட்டில் புரட்சியை கிளப்பி ஐபிஎல்ஐ உருவாக்கினார். ஆனால் ஒரு நாள் திடீரென நாட்டு முழுக்க குற்றச்சாட்டு வந்ததும் அவர் எங்கேயோ போய்விட்டார். இந்திய அரசு பலமுறை அழைத்தும் அவர் திரும்பி வரவில்லை. இவர்தான் லலித் மோடி. ஒரு பரபரப்பு, ஒரு மர்மம். இந்த கதையைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லலித் மோடி ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். 2008இல் ஐபிஎல்ஐ ஆரம்பித்து இந்திய கிரிக்கெட்டையே பண வெள்ளத்தால் மாற்றிய மனிதர். திடீரென ஒரு கோடீஸ்வர ஆளாக மாறினார். பல அரசியல் மற்றும் தொழில் வட்டாரங்களுடன் நெருக்கமானவர். ஐபிஎல் மிகப்பெரிய வெற்றியாகி $1 பில்லியன் லீக் ஆனது. 2010இல் பணம் சிகிச்சை, மணி லாண்டரிங், ஊழல், சூதாட்ட தொடர்பு என்று பல குற்றச்சாட்டுகள். ஐபிஎல் ஒப்பந்தங்களில் கோடிக்கணக்கில் பண மோசடி, ஊழல் தொடர்பான டீல்கள் மூலம் தனக்கே லாபம், குற்றப்பத்திரிகைகள், அரசியல் மற்றும் தொழில் வட்டாரங்களில் சர்ச்சைகள். குற்றச்சாட்டுகள் வந்ததுமே திடீரென 2010இல் லண்டன் சென்றுவிட்டார். இந்திய அரசு எதிர்ப்பு மனுக்கள், இன்டர்போல் அலர்ட் கொடுத்தும் அவர் திரும்பி வரவில்லை. அவருக்கு பல அரசியல் மற்றும் தொழில் ஆதரவாளர்கள் இருந்ததால் இந்தியா அவரை திரும்ப கொண்டு வர முடியவில்லை. 2023இல் அவர் கரீபியன் நாட்டின் குடியுரிமை பெற்றுவிட்டார். லண்டன், துபாய், கரீபியன் என சுதந்திரமாக வாழ்க்கை வாழ்கிறார். இந்திய அரசு இன்று வரைக்கும் அவரை அழைத்து வர முடியவில்லை. இந்த ஊழல் பேர்வழியை இந்தியா ஒரு நாள் கைது செய்யுமா அல்லது அவர் முழுக்க தப்பிவிடுவாரா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விசித்திரமான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.